திருப்பத்தூரில் 60% பேருந்துகள் இயக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் செங்குட்டவன் வழங்க கேட்கலாம். செங்குட்டவன் வணக்கம். தற்பொழுது திருப்பத்தூரை பொறுத்தவரைக்கும் என்ன நிலவரம் நீடிக்கிறது? முழு விவரங்கள் என்ன? கண்டிப்பாக போக்குவரத்து தொழிலாளர்களின் 3ஆம் கட்ட பேச்சுவார்த்தை நேற்று தோல்வியடைந்த நிலையில் இதனால் திட்டமிட்டபடி இன்று காலை முதல் காலவரையற்ற வேலைநிறுத்தம் திருப்பத்தூர் மாவட்டத்தில் தொடர்ந்து நடைபெற்றது. திருப்பத்தூர் மாவட்டத்தில் பொறுத்தவரையில் சேலம் கோட்டம் மற்றும் விழுப்புரம் கோட்டம் என ஆகிய 2 போக்குவரத்து பணிமனைகள் அமைந்துள்ளன. இந்த நிலையில் திருப்பத்தூர் மாவட்டத்தில் விழுப்புரம் மற்றும் சேலம் பணிமனைகள் காலை 5 மணி முதல் தற்போது 9 மணி வரையிலும் நிலவரப்படி சேலம் கோட்டத்தில் மொத்தம் 64 பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. இதில் 49 புறநகர் பகுதிகளிலும் 20 நகர் பகுதிகளிலும் ஆகும். இதில் தற்போது புறநகர் பகுதியில் 11 பேருந்துகளும் மற்றும் நகர் பகுதிகளில் 4 பேருந்துகள் மொத்தம் 11 பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. தற்போது வரை நகர பேருந்துகள் விழுப்புரம் பணிமனையிலிருந்து மொத்தம் 119 பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. இதில் 95 பேருந்துகள் புறநகர் பகுதிகளிலும் 24 பேருந்துகள் நகர பகுதிகளில் இயக்கப்படுகின்றன. ஆனால் அதில் தற்போது புறநகர் பகுதியில் 14 பேருந்துகளும் நகர் பகுதியில் 3 பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. மேலும் தற்போது வரை 48 பேருந்துகள் சென்றிருக்க வேண்டும். ஆனால் 17 பேருந்துகள் மட்டுமே சென்றுள்ளது. மற்றும் தொழிற்சங்க கூட்டமைப்பினர் தங்கள் பேருந்து உடைக்க மாட்டோம், வன்முறையில் ஈடுபட மாட்டோம், ஏனென்றால் பேருந்து எங்களுடைய சொத்து எனவும் பின்னர் அறிவிப்பு பலகையில் பேச்சுவார்த்தை தோல்வி வேலை நிறுத்தம் தொடங்கியது. போக்குவரத்து தொழிலாளருக்கு தமிழக அரசு நாமம் போட்டதாக கோவிந்தா என்னும் நாமத்தை வரைந்துள்ளனர். பேருந்துகள் இயக்கப்படாத காரணத்தால் பள்ளி மாணவர்கள், வியாபாரிகள், அதாவது கல்லூரி செல்லும் மாணவ மாணவிகள் திருப்பத்தூர் மாவட்ட பகுதியில் பெரும் சிரமத்தை மேற்கொண்டு வருகிறார்கள். கடந்த ஆட்சியின் போது நடைபெற்ற வேலை நிறுத்தத்தின் போது திமுகவினருக்கும் அதிமுகவினருக்கும் மோதுதல் ஏற்பட்ட சூழ்நிலையின் காரணமாக திருப்பத்தூர் பணிமனையின் சார்பாக போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். எந்தவித அசம்பாவிதம் நடைபெறாமல் பாதுகாப்பு ஏற்பாடு செய்வதற்காக சுமார் 50க்கும் மேற்பட்ட போலீசார்கள் பணிமனையின் முன்பாக குவிக்கப்பட்டு போலீசாரின் பாதுகாப்புடன் ஒவ்வொரு பேருந்தாக பணிமனையிலிருந்து வெளியே கொண்டு வரப்பட்டுள்ளது. மேலும் இன்னும் 1 மணி நேரத்தில் அங்கு இரு தரப்பினருக்குமான தொழிலாளர்கள் போராட்டத்தில் ஈடுபடக்கூடும் என்ற தகவல் தற்போது நமக்கு கிடைத்துள்ளது. அதனால் போலீசார்கள் அதிக அளவில் குவிக்கப்பட்டுள்ளார்கள். விவரங்களுக்கு நன்றி செங்குட்டவன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.